ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சட்டஸ்டாக் அண்ட் டெபாசிட் ஃபோட்டோஸோட ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சட்டஸ்டாக் வந்து அவங்களோட ஆகஸ்ட் மந்தோட ஷார்ட் லிஸ்ட்டும் அதே மாதிரி டெபாசிட் ஃபோட்டோஸ் அவங்களோட ஜூலை மந்த் ஷார்ட் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படி தான் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரியுது சோஷியல் மீடியாவுக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சட்டஸ்டாக்கோட ஆகஸ்ட் மந்த் ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியாண்ட் கிளினிக். ஸோ என்னென்ன அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து ஒரு கிளினிக்லேயோ இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ செக் பண்ணாமல் அவங்க வீட்லேயோ இல்லை வேறு எங்கேயோ அவுட்டோர்லேயோ செக் பண்ணுறதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் அவங்க மெயினாக சொல்ல வராங்க. ஸோ அதில் கொடுத்துற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் சுகர் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பப்ளிக்லேயோ இல்லை ஏதோ ஒரு பார்க்லேயோ எங்கேயோ வந்து செக் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து வீடியோ கன்சல்டேஷன் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்கிட்ட அவங்க வீட்டிலேருந்தோ இல்லை வெளியிலேருந்தோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்தோ வீடியோ கால் மூலிமா ஒரு கன்சல்ட் பண்ணுற மாதிரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பீப்புள் வித் ப்ரோஸ்தட்டிக்ஸ் இருப்பாங்கள்ல, ப்ரோஸ்தட்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஊனமுற்றோர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா செயற்கை கால் இல்லை செயற்கை கை அந்த மாதிரிலாம் வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ஒரு கடைக்கு போய் ஜாமான் வாங்குறது, இல்லை வந்து உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லாட்டி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ப்ரோத்தட்டிக்ஸ் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த பேரா ஒலிம்பிக்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, இந்த ஓடுறவங்க வந்து காலில் செயற்கை கால் மாதிரி ஒன்று வச்சுட்டு ஓடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வச்சு செயற்கை கால் அந்த மாதிரி வைக்கிறவங்க தான் ப்ரோத்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் டாப்பிக்கில் சொல்கிறாங்க. பியாண்ட் த கிளினிக் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்டார்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி பர்சன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து அவரோட வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்க ஒர்க்கர்ஸோட வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை கொலாபரேட் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு மீட்டிங்கை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காது கேட்காதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த ஹியரிங் எய்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுட்டு அவங்க வந்து வீட்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியோ இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட டே டு லைஃப்பை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஃபேமிலியோட ஏதோ ஒன்று இண்டிவிஜுவலாக ஏதோ ஒன்று அவங்க வந்து டைம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ரெண்டாவது டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஸோ மூணாவது டாபிக் என்ன சொல்கிறாங்கன்னா பேஷண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் அண்ட் பேஷண்ட் அந்த ரெண்டு பேருக்குள்ள இன்ட்ராக்ஷன் தான் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரைமரி கேர் டாக்டரோட வந்து டெய்லி ரொட்டீன் வந்து விசிட் பண்ணி அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, அவங்க ஹெல்த்தை பற்றி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து டெலி ஹெல்த் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும் ஃபோன்லேயே வந்து பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து வாங்குற மாதிரி, இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த டெலிஹெல்த் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி அவங்க வந்து ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க சில்ட்ரனோட போய் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, இல்லை வந்து பசங்க வந்து அவங்க வயசான அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களோட போய் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, அவங்களோட ஹெல்த் சம்மந்தமாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து ஒரு நர்ஸோ இல்லை டாக்டரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரி முடிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க எல்லாமே அந்த பெட்டு எல்லாமே சரி பண்ணி வைக்கிற மாதிரி, அவங்க மெடிசன் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் வெக்டார்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இந்த மூணாவது டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஸோ சட்டஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த் ஷார்ட் லிஸ்ட்டுக்கு மொத்தம் 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் ஃபர்ஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ஹெல்த் கேர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் த கிளினிக். ஓகேங்களா. ஸோ இந்த 3 டாபிக் சம்மந்தமாகவும் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இல்லை வெக்டார்ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் கண்டிப்பாக SSTK ஹெல்த் அப்படிங்கிற இந்த கீவேர்டை ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. திருப்பி சொல்கிறேன், SSTK ஹெல்த். ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்டை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டஸ்டாக்கோட ஆகஸ்ட் மந்த் ஷார்ட் லிஸ்ட்.
ஸோ அடுத்தது நம்ம டெபாசிட் ஃபோட்டோஸோட ஜூலை மந்த் ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனடா டே. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஜூலை ஃபஸ்ட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செலிப்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சொல்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாக் தான். ஓகேங்களா. அந்த ரெட் அண்ட் ஒயிட். ஓகேங்களா. ஒயிட் அண்ட் ரெட் அந்த ஃப்ளாகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை அந்த மேப்பிள் லீஃப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதுக்கு நீங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே, கார்னிவல், செலிப்ரேஷன், கான்சர்ட், கண்ட்ரி, கல்ச்சரல், ஃபேர், ஃபயர் ஒர்க்ஸ், ஹிஸ்டாரிக்கல், ஹாலிடே, நேஷ்னல், பரேட், ஷோ. ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில அவங்க எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் ஃபுல் கனடா ஃப்ளாகு. ஸோ அந்த ரெட் அண்ட் ஒயிட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த மேப்பிள் லீஃபு. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸோட இண்டிபெண்டன்ஸ் டேவை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜூலை 4th வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் லிஸ்ட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்தது கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன், கல்ச்சர், டெமோக்ரஸி, ஃபேர், ஃபெஸ்டிவல், ஃபயர் ஒர்க், ஃப்ளாக், ஃப்ரீடம், க்ரீட்டிங், ஹாலிடே, நேஷன், பரேட், பேட்ரியாட்டிக், ட்ரெடிஷ்னல். ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸோட நேஷ்னல் ஃப்ளாகு இல்லை அந்த கலர் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, இங்கே பாருங்கள் அந்த ஃப்ளாகை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இல்லை அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இமேஜஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஃப்ளாகை தான் வந்து மெயினாகவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அந்த கேக்கில் ஃப்ளாக் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ தேர்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாக்லேட் டே. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 7th வந்து எல்லா வருஷமும் கொண்டாடுறாங்க. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து மெயினாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் சம்மந்தமாக அதில் பண்ணுற ரெசிபீஸு, ஸோ சாக்லேட்ஸு, ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட், டெலிசியஸ், டேஸ்டி, ஹாலிடே, செலிப்ரேட், க்ரோனட், செலிப்ரேஷன், கன்ஃபிடென்ஷியலி, லவ். ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸும் கொடுத்துருக்குறாங்க, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ சாக்லேட்டில் பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ் இருக்கட்டும், இல்லை அது எப்படி தயாரிக்கிறாங்க, அது என்ன எப்படி இருக்கும், ஸோ அதை சாப்பிட்ற மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் சம்மந்தமாக தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்தாலும் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மேக்ஸிமம் ஈஸி. நம்மளே ஒரு கடையில் சாக்லேட் வாங்கி இந்த மாதிரி செட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த் டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பேஸ்டல் டே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து ஜூலை 14th வந்து எல்லா வருஷமும் கொண்டாடுவாங்க. ஸோ இது ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்ஸோட என்ன சொல்கிறது ஃப்ளாக் சம்மந்தமாக இல்லை அதோட கலர். ஸோ இந்த ப்ளூ, ஒயிட் அண்ட் ரெட். ஓகேங்களா. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன், கான்சர்ட், யூரோப்பியன், ஃபயர் ஒர்க்ஸ், ஃப்ரான்ஸ், ஃப்ரீடம், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஹாலிடே, இண்டிபெண்டன்ஸ், லிபர்ட்ரி, மிலிட்ரி, பரேட், நேஷ்னல் டே, பேட்ரியாட்ரிக், ட்ரெடிஷ்னல், ட்ராவல். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் இந்த ஃப்ரான்ஸோட ஃப்ளாக் தான். ஸோ வச்சுருக்கிற மாதிரி, ஸோ அந்த கலரில் வந்து வச்சு வேறு எதுவும் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த கலரை வந்து வச்சுருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பரேட் நடக்கிறது, ஸோ அந்த செலிப்ரேஷனு, ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஃபிஃப்த் டாபிக் என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எமோஜி டே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லையும் கொண்டாட கிடையாது. இது வந்து அன்அஃபிஷியல் ஹாலிடே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலை 17th. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த iOS டிவைஸ் காலண்டரில் இந்த எமோஜி டே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் ஆரம்பிச்சு விட்ருக்காங்க இதை. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024 பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள்,
கூகுள், மைக்ரோசாஃப்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த ஜூலை 17 அப்போ அவங்க வந்து புதுசாக அவங்களோட டிவைஸில் எமோஜிஸ் வந்து புது எமோஜிஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அதை ஒரு ஈவெண்ட்டாகவே இந்த நாளில் வச்சு நடத்துவாங்களாம். ஸோ எமோஜிஸ் எக்ஸ்பென்ஷன் டே அந்த மாதிரி ஓகேங்களா, வேர்ல்டு எமோஜி டே அப்படின்னு அவங்க நடத்துவாங்களாம் ஓகேங்களா. ஸோ இது அவங்க நடத்துறது. பட் இது சம்மந்தமான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்தாலும் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட், செலிப்ரேட், கம்யூனிகேஷன், கான்செப்ட், எமோட்டிகான், அப்புறம் வந்து ஈவெண்ட், ஃபன், ஐகான், இன்டர்நேஷ்னல், ஆன்லைன், பாப்புலர், ஷேரிங், ஸ்மைலி, சோஷியல் மீடியா, சிம்பிள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் அந்த எமோஜி. ஸோ அதை நம்ம வந்து செஞ்சு பார்க்குற மாதிரி, ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஜிஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியா அந்த இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ் இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெஸ்ட் செல்லர்ஸ் இன் ஜூலை அப்படிங்கிற டாப்பிக்கில் அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். ஸோ மெட்டாவர்ஸ் எல்லாமே தெரியும், ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ அது சம்மந்தமான ஃபோட்டோஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு, அந்த கிளாஸு, இல்லை அந்த ரூமு, ஸோ இந்த மாதிரியான இல்லை அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல், எக்கானமி, ஃபியூச்சர், கேம், குளோபல், இனோவேஷன், இன்டர்நெட், நெட்வொர்க்கிங், NFT, ஆன்லைன், பிளாட்ஃபார்ம், சிமுலேஷன், விர்ச்சுவல் வேர்ல்ட், விஆர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அவங்க யூஸ் பண்ணுற கிளாஸு, ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அது விர்ச்சுவல் ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஏஐ, ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கான்செர்ட் ஓகேங்களா. ஸோ கான்செர்ட்னா ஒன்றும் இல்லை, மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை சிங்கிங் கான்செர்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் கான்செப்ட் ஓகே, இந்த கான்செப்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், இல்லை வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அது கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ், பேண்ட், க்ரௌட், என்கோர், என்டர்டைன்மெண்ட், ஈவெண்ட், ஃபெஸ்டிவல், லைட்ஸ், லைவ், மைக்ரோஃபோன், மியூசிக், பெர்ஃபார்மன்ஸ், ஷோ, ஸ்டேஜ், டூர் ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே பாருங்கள் கான்செப்ட் நடக்குது. ஸோ அங்கே உள்ள ஆடியன்ஸு, அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அவங்க செலிப்ரேட் பண்ணுறது, அவங்க என்ஜாய் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் ஓகேங்களா. அடுத்தது ஃபைனல் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃப்ளாக். ஸோ இது திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 4 அந்த US இண்டிபெண்டன்ஸ் டே வருது பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த அமெரிக்கன் ஃப்ளாகை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, கல்ச்சர், டெமோக்ரஸி, ஃப்ரீடம், கவர்மெண்ட், ஹிஸ்ட்ரி, இண்டிபெண்டன்ஸ், நேஷ்னல், ஓல்டு க்ளோரி, பேட்ரியாசம், ப்ரைட், ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப், அப்புறம் வந்து சிம்பிள் அண்ட் USA ஓகேங்களா. இந்த கீவேர்ட்லாம் ஆட் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ US ஃப்ளாக் தான் ஃபுல்லாகவே அதை வச்சுருக்கிற மாதிரி, ஸோ அது ஒரு வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரியான US ஃப்ளாகை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னால் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஃபோட்டோஸோட ஜூலை மந்த் ஷார்ட்லிஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டஸ்டாக்கோட ஆகஸ்ட் மந்த் ஷார்ட் லிஸ்ட்டும் சொல்லியிருக்கேன், டெபாசிட் ஃபோட்டோஸோட ஜூலை மந்த் ஷார்ட் லிஸ்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஷார்ட் லிஸ்ட்டோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் செக் பண்ணி அந்த கீவேர்ட்ஸு, ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லை வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரியுது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், அதையும் டேரெக்டாக DM பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.